வரலாற்றினுடைய பாடங்களை படிப்பினைகளை மறந்து போகிறவர்கள் அந்த வரலாற்று பிழைகளை மீண்டும் செய்வதற்கு நிர்பந்திக்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு சேயிங் இருக்கு. இப்போ பொதுவாக அவசரகால நிலை இந்திரா காந்தி பிரகடனம் செய்தார் அப்படின்னா உடனடியாக சாதாரணமாக எல்லாம் எந்த முடிவுக்கு போவாங்கன்னா அவர்களுடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டது, அவர்களுடைய ஆட்சி அதிகாரம்ங்கிறது அச்சுறுத்தலுக்கு உள்ளானது. அதனால தனிப்பட்ட முறையில் தன்னை பாதுகாத்து கொள்ள, தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள அவங்க இந்த முடிவை எடுத்தார்கள் அப்படின்னு தான் பொதுவா சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப சுலபமான ஆனா மேலோட்டமான பதில். உண்மையிலேயே இதுக்கு பின்புலம் அரசியல் ரீதியான காரணங்கள் இருக்கு, சமூக ரீதியான காரணங்கள் இருக்கு, பொருளாதார ரீதியான காரணங்கள் இருக்கு. அவசரகால நிலையில என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். அரசியல் எதிரிகள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டார்கள். பத்திரிகைகள் மீது கடுமையான தணிக்கை என்பது விதிக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல, ஒரு நியாயமாக எழுதுகிற ஊடகவியலாளர்கள், பல்வேறு அமைப்புகளுடைய சமூக செயல்பாட்டாளர்கள் எல்லாருமே சிறையில் அடைக்கப்பட்டார்கள். தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், பொது ஒழுங்குக்கு அச்சுறுத்தல், இதையெல்லாம் சொல்லித்தான் அடிப்படை உரிமைகள் அந்த காலகட்டத்தில் ரத்து செய்யப்பட்டன. அனைத்து அதிகாரங்களும் அதிகார வர்க்கத்தின் கையில் குவிந்த காலகட்டமாகவும் அது இருந்தது. அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கா? அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழல் வேறங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு நம்முடைய நாட்டில் ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் அல்லது அரசமைப்பு சட்டம் உறுதி செய்திருக்கக்கூடிய பிரின்சிபிள்ஸ் அதன் மீதான தாக்குதல்ங்கிறது 1975 விட மிக ஆழமானது, மிக ஆபத்தானது. இன்றைக்கு நடப்பதுங்கிறது எலக்ட்ரல் ஆட்டோக்ரசி. இன்றைக்கு நடப்பதுங்கிறது கடந்த காலத்தை விட மிக மிக ஆபத்தான மோசமான விஷயமாக நாம் பார்க்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பீப்புள்ஸ் டெமோக்ரசி ஜூன் 16, 22 வாரத்துக்கான தலையங்கம். தலையங்கத்தினுடைய தலைப்பு அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட 50 ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. ஆனால் இன்றைக்கு ஜனநாயகத்திற்கு இன்னும் ஆழமான அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு. ஜூன் 25, 1975 நள்ளிரவு. அப்போ தான் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது உள்நாட்டு அவசரகால நிலை அப்படிங்கிறது பிரகடனம் செய்யப்பட்டது. அதை இன்றைக்கு நம்ம நினைவு கூற வேண்டிய, அதனுடைய பாடங்களை பரிசீலிக்க வேண்டிய தேவைங்கிறது நிச்சயமாக இருக்கு. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது வரலாற்றினுடைய பாடங்களை படிப்பினைகளை மறந்து போகிறவர்கள் அந்த வரலாற்று பிழைகளை மீண்டும் செய்வதற்கு நிர்பந்திக்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு சேயிங் இருக்கு. அதனால அன்றைக்கு நடந்த ஜனநாயகத்திற்கு ஏற்பட்ட இருண்ட அத்தியாயத்தின் படிப்பினைகளை மீண்டும் ஒரு முறை பார்த்தால்தான் இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய இன்னும் கூடுதலான ஆபத்தான நிலையை புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் தலையங்கத்தில் வந்திருக்கக்கூடிய விஷயம். இப்போ பொதுவாக அவசரகால நிலை இந்திரா காந்தி பிரகடனம் செய்தார் அப்படின்னா உடனடியாக சாதாரணமாக எல்லாம் எந்த முடிவுக்கு போவாங்கன்னா அவர்களுடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டது, அவர்களுடைய ஆட்சி அதிகாரம்ங்கிறது அச்சுறுத்தலுக்கு உள்ளானது. அதனால தனிப்பட்ட முறையில் தன்னை பாதுகாத்து கொள்ள, தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள அவங்க இந்த முடிவை எடுத்தார்கள் அப்படின்னு தான் பொதுவாக சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப சுலபமான ஆனால் மேலோட்டமான பதில். உண்மையிலேயே இதுக்கு பின்புலம் அரசியல் ரீதியான காரணங்கள் இருக்கு, சமூக ரீதியான காரணங்கள் இருக்கு, பொருளாதார ரீதியான காரணங்கள் இருக்கு. அதனால தலையங்கத்தில் இல்லைன்னா கூட ஒரு விஷயம் என்ன வலியுறுத்த விரும்புகிறேன்னா, கடந்த காலத்தில் வரலாறை படிக்கும்போது இந்த மன்னன் கோச்சுக்கிட்டாரு, அந்த மன்னன் படையெடுத்து போனார், இந்த மன்னன் பழி வாங்குவதற்கு முயற்சி செய்தார் அப்படின்னு மன்னர்களை மையப்படுத்தி வரலாறை எழுதுவது அப்படிங்கிறது வழக்கம். ஆனால் வரலாறு ஒரு தனி மனித அல்லது ஒரு தனிப்பட்ட மன்னனுடைய விருப்பு வெறுப்பை சார்ந்தெல்லாம் வரலாறு எழுதப்படுவது கிடையாது. மார்க்ஸ் இது மக்களுடைய வர்க்க போராட்டங்களால் உருவானது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால சட்டுன்னு ஒரு தனி மனிதர் அவர் எடுக்கக்கூடிய சுய விருப்பு வெறுப்பு அடிப்படையிலான முடிவு என்பதாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. அப்போ இந்த 75 அவசரகால நிலை வந்ததற்கு பின்புலம் என்ன அப்படின்னா, 1960களுடைய நிறைவு கடைசி பகுதி, பிற்பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கிரஸ் தான் அப்போ மத்தியிலையும் ஆட்சி, எல்லா மாநிலங்கள்லையும் அவங்க ஆட்சி. இந்த 60களின் பிற்பகுதியில் தான் பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸை தோற்கடித்து விட்டு இதர எதிர்க்கட்சிகள் ஆட்சியை பிடித்த அந்த தருணம். அப்போ இதில் காங்கிரஸினுடைய அந்த அந்தஸ்து செல்வாக்கு குறைவதை
மீட்டெடுப்பதற்காக பல முற்போக்கு என்று சொல்லக்கூடிய பல விஷயங்களை அன்றைக்கு இந்திரா காந்தி செய்தார். வறுமையே வெளியேறு அப்படிங்கிற கோஷம், அதே போல் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது, மன்னர் மானியம் ஒழிப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்தார். அதே போல் மாநில அளவில் காங்கிரஸில் இருந்த பல வலிமையான தலைவர்களை கூட புறந்தள்ளி நேரடியாக இவரே அனைத்து காங்கிரஸ் கமிட்டிகளோட மக்களோட ஒரு நேரடி தொடர்பு கொண்ட செல்வாக்கு படைத்த தலைவராக தன்னை வடிவமைத்து கொண்டார் அப்படிங்கிறதெல்லாம் வரலாற்றினுடைய ஒரு முக்கியமான விஷயம். இது நிச்சயமாக இந்திரா காந்தியினுடைய செல்வாக்கை அதிகப்படுத்த உதவியது. அடுத்து நடந்த ஒரு முக்கியமான விஷயம் அவருடைய செல்வாக்கை உலக அளவில் கூட இன்னும் அதிகப்படுத்தியது. அது பங்களாதேஷ் விடுதலை யுத்தம். அதில் இந்தியா உதவி செய்து பங்களாதேஷ் அந்த விடுதலை போராட்டத்தில் வெற்றி பெற்று ஒரு தனி நாடாக உருவாக்கப்பட்டது. இது பாகிஸ்தான் இதில் தோற்கடிக்கப்பட்டு பங்களாதேஷ் ஒரு புதிய நாடாக மலர்ந்தது என்பதும் அரசியல் அரங்கில் இந்திரா காந்தியினுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்வதற்கு பெருமளவு உதவியது. அன்னைக்கு சோவியத் யூனியன் இந்தியாவுக்கு ஆதரவான நிலை எடுத்தது. ஏன்னா அமெரிக்கா பாகிஸ்தான் இராணுவ ஆட்சியை பராமரிக்க அவங்கள தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சி அமெரிக்கா எடுத்தபோது அதற்கு நேர்மாறாக இந்தியாவை பங்களாதேஷை பாதுகாப்பதற்கு சோவியத் யூனியன் கூடுதலாக முயற்சி எடுத்தது. அதனால் சோவியத் யூனியனுடைய பங்கு பாத்திரமும் இதில் ஒரு முக்கியமான ரோல் செய்திருக்கிறதுங்கிறத பார்க்கணும். இப்போ இதை ஒட்டி 1971 பொது தேர்தல் நடக்குது. இந்திரா காந்தி மாபெரும் வெற்றி பெறுகிறார்கள். ஆனாலும் கூட இவ்வளவு காங்கிரஸுக்கு ஆதரவான சூழல் இருந்தாலும் கூட மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டப்பேரவையில் சிபிஐஎம் பிரதான எதிர்க்கட்சியாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வருவதை அவர்களால் தடுக்க முடியலை. அதனால் அன்றைக்கு சிபிஎம் செய்திருக்கக்கூடிய போராட்டங்கள், மக்களுடைய விஷயங்களில் தலையீடு, ஜனநாயகத்திற்கு ஆதரவாக அவர்கள் நடத்திய போராட்டம், இதெல்லாம் மக்கள் மத்தியில் செல்வாக்கை உருவாக்கி அவங்க வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இது பொறுக்காமல் அடுத்து மேற்கு வங்கத்தில் நடந்த தேர்தல்ங்கிறது மிக கடுமையாக மோசடி தேர்தலாக மாறியது. வேட்பாளர்கள் நிற்க முடியலை. சிபிஎம் வேட்பாளர்கள் நின்னாலும் பிரச்சாரம் செய்ய போக முடியவில்லை. ஜோதிபாசு உள்பட மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளானது. இப்படியான தகவல்கள்லாம் நமக்கு ஏற்கனவே இருக்குது. அப்போ அந்த காலகட்டத்தில் தான் சிபிஐஎம் மீது, கம்யூனிஸ்டுகள் மீது, குறிப்பாக சிபிஎம் மீது மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி, அடுத்து வந்த சித்தார்த்த சங்கர் ரே, இவர்கள் எல்லாம் அரை ஃபேஷிச அடக்குமுறையை கடுமையாக கட்டவிழ்த்து விட்டு இருந்த நேரம். அப்போ அதை எதிர்த்து சிபிஐஎம் தன்னுடைய தோழர்களை, மக்களை திரட்டி வலுவான எதிர்போராட்டம் நடத்தி கொண்டிருந்த நேரம். அப்போ இந்த அரை ஃபேஷிச அடக்குமுறை என்று நாம் சொல்லக்கூடிய அந்த விஷயம் மிக இயல்பாக இந்த அவசரகால நிலையில் போய் முடிந்தது. இது சீம்லெஸ்னு சொல்லுவோம். எந்த தடையும் இல்லாமல் மேற்கு வங்கத்தில் நடந்துகிட்டு இருந்த விஷயம் அப்படியே நாடு முழுவதுமான அவசரகால நிலையாக மாறியது. அவசரகால நிலையில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். அரசியல் எதிரிகள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டார்கள். பத்திரிகைகள் மீது கடுமையான தணிக்கை என்பது விதிக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல, ஒரு நியாயமாக எழுதுகிற ஊடகவியலாளர்கள், பல்வேறு அமைப்புகளுடைய சமூக செயல்பாட்டாளர்கள் எல்லாருமே சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இது இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது நாட்டில் கடுமையாக மக்களுக்கான பிரச்சனை. அப்போ தான் பாகிஸ்தானோடு யுத்தம்ங்கிறது முடிந்திருக்கு. கடுமையான வறட்சி. 73 உலகளாவிய எண்ணெய் நெருக்கடி. இதை ஒட்டி இந்தியாவில் கடுமையான வேலையின்மை என்பது உயர்வு, விலைவாசி உயர்வு. அதனால் பொதுவாக மக்கள் மத்தியில் அதிருப்தி. எதிர்க்கட்சிகள் கடுமையாக காங்கிரஸை தாக்கி கொண்டிருந்த காலகட்டம். அப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒரு முதலாளித்துவ ஆட்சிக்கான ஒரு நெருக்கடியை உருவாக்குகிறது. தனிப்பட்ட முறையிலும் இந்திரா காந்திக்கான நெருக்கடியை உருவாக்குகிறது. அலகாபாத் நீதிமன்றம் அவருடைய நாடாளுமன்ற பதவி செல்லாது என்று அதை ரத்து செய்கிறது. அப்போ இது எல்லாம் இணைந்து தான்
அவசரகால நிலை பிரகடனத்திற்கு இட்டு செல்கிறது அப்படின்னு சொல்லி இதற்கான பின்புலத்தை மிக சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஏற்கனவே சொன்னதைப் போல இந்த அவசரகால நிலை பிரகடனத்திற்கு பின்னால் அரசியல், சமூக, பொருளாதார காரணிகள் கண்டிப்பாக இருந்தன. அன்றைய அரசியல் சட்டப்பிரிவு 352 அதை முன்னெழுப்பி அவசரகால நிலையை அவங்க பிரகடனம் பண்ணாங்க. பொதுவாக யுத்தம், அந்நிய ஆக்கிரமிப்பு, உள்நாட்டு பதட்டம் இந்த மாதிரியான காரணங்களுக்காக பண்ண முடியும். அதையெல்லாம் காரணம் காட்டி அவர்கள் அவசரகால நிலையை பிரகடனம் செய்தார்கள். தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், பொது ஒழுங்குக்கு அச்சுறுத்தல், இதையெல்லாம் சொல்லித்தான் அடிப்படை உரிமைகள் அந்த காலகட்டத்தில் ரத்து செய்யப்பட்டன. அனைத்து அதிகாரங்களும் அதிகார வர்க்கத்தின் கையில் குவிந்த காலகட்டமாகவும் அது இருந்தது. அப்போ இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த அரசியல் பின்புலம், பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ், இதை யார் வலுவாக எழுப்புறா நாடாளுமன்றத்தில் அப்படின்னா, சிபிஐஎம் நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவராக இருந்த அருமை தோழர் ஏ.கே. கோபாலன். இது ஏன் அங்கே போகுதுன்னா, அவசரகால நிலை பிரகடனம் செய்யப்பட்ட பிறகு அதற்கு நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் பெறுவதற்கான ஒரு முயற்சி நடக்குது. அதில் ஒரு விவாதம் நடக்குது. அதில் இவர் வலுவாக இதை சொல்கிறாரு. இது ஜூலை 21, 1975 இந்த நாடாளுமன்ற வாத பிரதிவாதம் நடக்கிறது. இப்போ தோழர் ஏகேஜி கரெக்டாக சொல்கிறார். 72லேயே 9வது கட்சி காங்கிரஸில் நாங்கள் ஒரு கட்சி சர்வாதிகாரம் அதை நோக்கித்தான் காங்கிரஸ் பயணித்து கொண்டு இருக்கிறதுங்கிற விஷயங்களெல்லாம் நாங்கள் முன்கூட்டி சொன்னோம். கடந்த 3 ஆண்டுகளாக நாங்கள் என்ன சொல்லி கொண்டு இருந்தோமோ அது இன்றைக்கு நிதர்சனம் ஆகியிருக்கிறது அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டினார். அதே போல் ஆழமாகி கொண்டு இருக்கக்கூடிய நெருக்கடியிலிருந்து இந்த அரசு தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக இந்த பாணியை கடைப்பிடித்திருக்கிறது அப்படிங்கிறதையும் சொன்னார். அவசரகால நிலை பிரகடனம் என்பது ஏதோ ஒரு ஆட்சியினுடைய ஒரு தனிப்பட்ட தலைவரினுடைய வலிமையை காட்டவில்லை, மாறாக அவர்களுடைய பலவீனத்தை காட்டுகிறது அப்படிங்கிறது அன்றைக்கி நாடாளுமன்றத்தில் தோழர் ஏகேஜி அவர்கள் முன்வைத்த பிரதானமான வாதமாக இருந்தது. அரசு தரப்பில் அவசரகால நிலை எதுக்காக கொண்டு வந்தோன்னா, உள்நாட்டில் பதட்டம், இந்த பதட்டத்துக்கு காரணம்ங்கிறது அதிதீவிர வலதுசாரிகள், அதிதீவிர இடதுசாரிகள், இவங்களை டீல் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் அந்த வாதங்களை எல்லாம் தவிடுபொடியாக்கி ஏகேஜி அவர்கள் உண்மையிலேயே என்ன காரணங்களுக்காக இது வந்தது அப்படிங்கிறதையெல்லாம் சொன்னார். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு கட்டத்துக்கு மேலே இதை தக்க வைக்க முடியலை. கடுமையான மக்கள் நிர்பந்தம், எதிர்க்கட்சிகளுடைய நிர்பந்தம், அதனால் தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் என்பது ஏற்பட்டது. 77ல் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது, ஜனநாயகம் மீட்டெடுக்கப்பட்டது அப்படிங்கிறது வரலாறு. இப்போ நரேந்திர மோடி அவர்கள் அவசரகால நிலையை பற்றி நிறைய பேசுகிறாரு. அவர் இந்த பிரகடனம், அவசரகால நிலை பிரகடனம் என்பது அரசமைப்பு சட்டத்தின் மீது விழுந்த கரும்புள்ளி அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அதனால் இந்த 50 ஆண்டு காலம் கொடுத்திருக்கக்கூடிய படிப்பினையின் அடிப்படையில் அரசமைப்பு சட்டத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அதே போல துடிப்பான ஜனநாயகத்தை, வைப்ரண்ட் டெமோக்ரஸி, அதை நாம் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு அதையெல்லாம் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய நாட்டு மக்கள் ஒரு உறுதி ஏற்கணும். ஒருபோதும் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த இந்த தவறை மீண்டும் நடக்க விட மாட்டோம்னு எல்லாரும் உறுதி ஏற்கணும். இது இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது, வளப்படுத்துவது, செழுமைப்படுத்துவது என்பது ஒவ்வொரு இந்தியனுடைய கனவு அப்படிங்கிற அடிப்படையில் ஏராளமான வசனம் பேசினார். அந்த வசனத்தில் ஒன்று கூட உண்மை இல்லை, எல்லாமே போகஸ், எல்லாமே ஹோக்ஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி காம்பினேஷன் அரசமைப்பு சட்டத்தின் மீது நடத்தி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தாக்குதல்கள், இவர் பேசுகிற வசனத்தில் ஒன்று கூட உண்மை இல்லை அப்படிங்கிறத அம்பலப்படுத்துது. கடந்த 11 வருடங்களாக எவ்வளவு தாக்குதல்களை நம்ம பார்த்துருக்கோம். அன்றைக்கு அவசரகால நிலையில் சிவில் உரிமைகள், ஜனநாயக உரிமைகள் இதெல்லாம் ரத்து செய்யப்பட்டது. அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கா? அப்போது என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழல் வேறங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மிகச் சாதாரணமாக அன்றைக்கு நடந்த அவசரகால நிலையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் பறிப்பு, இதுவும் ஒரு அவசரகால நிலைன்னு நம்ம நேரடியாக சமப்படுத்தி ஒப்பிட முடியாது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும்.
இப்போ இன்றைக்கு நம்முடைய அடிப்படை ஜனநாயக உரிமைகள் பறிப்பு மற்ற விஷயங்கள் எதேச்சாதிகார பாதையில் இந்த அரசு போகிறது அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது இன்றைக்கு இதற்கான பின்புலம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கு இதற்கான பின்புலம் என்ன? உலக அளவில் பல நாடுகளில் ஆட்சியை பிடிப்பது, அதிகாரத்தை பிடிப்பது தீவிரமான வலதுசாரி சக்திகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, உலக அளவில் வர்க்கங்கள், அந்த வர்க்க சேர்மானம் என்பது கோரிலேஷன் ஆஃப் கிளாஸ் ஃபோர்ஸஸ் என்பது நிச்சயமாக ஏகாதிபத்தியத்திற்கு சாதகமாக இருக்கிறது. அதே போல இந்த சகாப்தம் என்பது சர்வதேச நிதி மூலதனம் பல்வேறு நாடுகளில் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கிறது. இதன் மூலமாக உலகத்தில் பல நாடுகளில் இந்த நவீன தாராளமய பாதையை கடைபிடிக்கக்கூடிய நாடுகளில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது வந்து கூர்மையாக அதிகமடைந்திருக்கிறது. வேலையின்மைங்கிறது அதிகரித்திருக்கிறது. கார்ப்பரேட்டுகளுடைய ஆதிக்கம் என்பது இந்த நாடுகளில் எல்லாம் இந்தியா உள்பட நம்மால் பார்க்க முடிகிற விஷயம். இதோடு சேர்த்து ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை மையப்படுத்தி மக்களை பிரிப்பது. இந்தியாவில் அது மதமாக இருக்கிறது, கலாச்சார தேசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த மாதிரியான ஒரு முயற்சியும் கடந்த காலத்தை விட கூடுதலாக நடக்கிறது. வெறுப்பு அரசியல் என்பது அரசியல் அரங்கில் பிரதானமாக முன்னுக்கு வந்திருக்கு. நாம் அவர்கள் என்று வேண்டாதவர்களை அவர்களாக உருவகப்படுத்தி அந்த இடைவெளியை, மக்கள் மத்தியில் இடைவெளியை அதிகரிப்பது என்பதும் இந்த காலகட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து அரசியல் தளத்தில், பொருளாதார தளத்தில், சமூக தளத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உலக அளவிலையும் இந்திய நாட்டிலையும் கூர்மை அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அதனால் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் அல்லது அரசமைப்பு சட்டம் உறுதி செய்திருக்கக்கூடிய பிரின்சிபிள்ஸ் அதன் மீதான தாக்குதல்ங்கிறது 1975 விட மிக ஆழமானது, மிக ஆபத்தானது. இப்படி நம்ம சொல்றதுனால 75 நாம் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் இன்றைக்கு நடப்பதுங்கிறது ஆழமானது, ஆபத்தானது. இன்னும் சொல்லப்போனால் எதேச்சாதிகாரம் நிறுவனமயப்படுத்தப்பட்ட, இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் அப்படிங்கிற இடத்துல இன்றைய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கு நடப்பதுங்கிறது வந்து எலக்ட்ரல் ஆட்டோக்ரசி, அதாவது தேர்தலே இல்லாமல் சர்வாதிகாரம் இல்லை, தேர்தலும் நடக்குது, தேர்தல் மூலமாக ஆட்சி உருவாகுது, ஆனால் அது சர்வாதிகார பாதையில் போகுது அப்படிங்கிறது தான். இங்கே வந்து இந்த எதேச்சாதிகார பாதையில் செல்வது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் காட்டுகிற வழிகாட்டுதலாக இருக்கிறது. ஹிந்துத்வா என்கிற மிக ஆபத்தான சித்தாந்தத்தை முன்வைத்து இந்தியா என்பதனுடைய ஐடியாவையே மாற்றுகிற ஏற்பாடு இருக்குது. நீங்கள் இந்தியா என்பது உருவான போது அதனுடைய ஆதாரம், அடித்தளம் அல்லது ஐடியா எதுவாக இருந்தது? ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டம், அதே போல ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சமூக நீதி, மாநில உரிமைகள், கூட்டாட்சி கோட்பாடு, இந்த விழுமியங்களெல்லாம் இணைந்ததாகத்தான் இந்தியா என்கிற ஐடியா உருவானது. ஆனால் இன்றைக்கு இவர்கள் செய்யக்கூடிய ஆர்எஸ்எஸ் வழிகாட்டுதலில் பிஜேபி செய்யக்கூடிய தாக்குதல் என்பது உள்ளிருந்து செயல்பட்டு இந்திய குடியரசனுடைய அடிப்படையான இந்த தூண்களை, கொள்கைகளை சிதைப்பது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம். அதனால் அன்றைய அவசரகால நிலையையும் இன்றைக்கு இருக்கிற சூழலையும் சமப்படுத்தி ஒப்பிட முடியாது என்பது ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கு நடப்பதுங்கிறது கடந்த காலத்தை விட மிக மிக ஆபத்தான, மோசமான விஷயமாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தை அவ்வளோ லேசில் நம்ம வந்து பதவியிலேருந்து இறக்கிட முடியுமா? கடந்த தேர்தல் கூட ஒரு பின்னடைவுங்கிறது தான் நம்மளால் சொல்ல முடிஞ்சது. அப்போ இது என்ன ஆகுதுன்னா, இவங்களை நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது, என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை ஒருவேளை ஒரு பகுதி மக்கள் மத்தியில் உருவாகலாம். அதுக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா, 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அவசரகால நிலை பிரகடனம் செய்து இந்திரா காந்தி அவர்கள் யாரும் என்னை எதிர்க்க முடியாது என்று உச்சாணி கொம்பில் நின்றபோது இதே நாட்டில் தான் அரசியல் கட்சிகளும் மக்களும் ஒன்றாக சேர்ந்து அவர்களை தோற்கடித்து ஜனநாயகத்தை மீட்டெடுத்தார்கள். அப்போ அந்த அனுபவம் நமக்கு இன்றைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. இன்றைக்கும் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உறுதியாக மதச்சார்பற்ற அரசியல் கட்சிகள் ஒரு கடுமையான எதிர்ப்பை காட்டினால் நிச்சயமாக ஆர்எஸ்எஸ் முன்வைக்கக்கூடிய சித்தாந்தம்
இதையெல்லாம் பின்னுக்கு தள்ளி, பிஜேபியை பின்னுக்கு தள்ளி ஜனநாயகத்தை மீட்டெடுக்க முடியுங்கிற நம்பிக்கையை அன்றைக்கு நடந்த நம்முடைய போராட்டங்கள், மக்கள் போராட்டங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது என்பதுதான் தலையங்கத்தினுடைய சாராம்சம்.